பன்னீர் சீஸ் பன்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். இதில் ஒரு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். இந்த பட்டர்லேயே இந்த மைதாவை நல்லா வறுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம். 1 கப் மில்க் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதிலே நம்ம கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கம்மியான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆரிகானோ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை 4ஆக கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடி வரை கட் பண்ணாமல் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒயிட் சாஸை இதில் போட்டுக்கலாம். ஒயிட் சாஸ் போட்டுட்டு நான் பன்னீரை பட்டர் போட்டு பெரி பெரி போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீரையும் இதில் வச்சுக்கலாம். பெரி பெரி பன்னீரை வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் சீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் கியூபாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸையும் இப்போ இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கொஞ்சம் மெல்டட் பட்டர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மெல்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சா இதில் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் நம்ம இந்த கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆரிகானோவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் கடியில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்ஸ் எல்லாத்தையுமே பெரி பெரி சீஸ் பன்ஸ் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சிடலாம். இதை வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 6லேருந்து 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஸ்டீம் பண்ணுவோம். பார்க்கலாம் 10 மினிட்ஸ் கழிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெரி பெரி பன்னீர் சீஸ் பன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே நம்ம டக்குன்னு ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சாச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை நைட் டின்னராகவோ மார்னிங் லஞ்ச் உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இதை நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா யார் செஞ்சு தருவாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணின்னு நினைக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.